தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம். எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் வழங்கும் மோகன கதைச்சிரம் யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் எழுதிய நயனவாசினி. சந்தனகுமரன் நயன மனோகரி இருவரின் காதலையும் போராட்டத்தையும் அதன் பின்பான வாழ்வோவியத்தை பேரன்புடன் பேரழகாய் விவரிக்கிறது இக்கதை. ஆர்ஜே காமாட்சி அவர்கள் குரல் வழியில் உங்கள் செவியை இனிமையாய் நினைக்க கதையை கேட்டு மகிழுங்கள். கதை கேட்போமா? அத்தியாயம் 16. அப்பத்தாவின் மவுசு மற்றும் வரவேற்பு. ஆண்டியப்பன் வீட்டிற்கு வந்திருந்தார் அவரை பெற்றவர். நிலம் நீச்சு என்று ஆளுமையாய் அவர் இளைய மகனை 30 வருடங்களுக்கு முன்பே செட்டில் செய்து வைத்திருந்தார் அப்பத்தா. இப்போது நடக்கும் மாமியார் மருமகள் சண்டையை எல்லாம் தூக்கி சாப்பிடும்படியாக இருக்கும் மோகனா அப்பத்தாவின் அப்போதைய சண்டை. அதை ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாது போயிருந்தது குடும்பத்தாருக்கு. இந்த அம்மாவோட பேச்ச கேட்கணும்ன்ட்டு என் தலையெழுத்தா? இந்த வீட்ட விட்டு போனாதான் என் மூச்சே சரியா வரும். என் புருஷனோட பங்க பிரிங்க என்று குமரனுக்கு 3 வயது இருக்கும் போதே பெரிய குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்றிருந்தார் மோகனா. இப்போதும் அப்பத்தா கொடுத்த வீட்டில்தான் ஜாகை. இருந்தாலும் ராசமாதா வேலையை அப்பத்தாவை விட மிக கெட்டியாய் செய்வார் மோகனா. இதோ வீடு தேடி வந்தவருக்கு குடிக்க தண்ணீர் வந்தது என்னவோ ஆண்டியப்பனின் கையால்தான். என்னடா, ஏன்ட்ட சொல்லாம வேலோட பரிசத்தை முடிச்சிட்டிய போல. ஆரம்பமே குத்தலாக தான் வந்தது. ராஜமாணிக்கம் மோகனாவின் முகத்தை பார்த்தபடி அம்மா என்று அழுத்தமாய் சொல்ல, இரியா, இன்னைக்கு 2க்கு 1 கேட்கலனா என் கட்ட வேவாது என்க. என்னம்மா கம்முனுரு என்று அதட்டினார் ஆண்டியப்பன். என்னைய அதட்டுறது இருக்கட்டும், குமரனை என்னையா சொல்லியிருக்க? ஒத்த வார்த்தை வந்து என்கிட்ட சொல்ல ஆவுச்சா உனக்கு? பதிலளிக்காது சுவரை வெறித்தார் குமரனின் தகப்பன். ஏன், நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே அவன் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்திருக்கீங்க? அதேதான் நாங்களும் செஞ்சோம் என்று வாயை திறந்தார் மோகனா. அவரை துளியும் கண்டு கொள்ளவில்லை அப்பத்தா. சரி, பரிசத்தை போட்டீங்க, ஒத்த வார்த்தை சொல்ல வாயம்பு வந்துச்சா என்க. அதற்கும் பேச்சில்லை. ஓம் அவன்தானே சின்னவனே, எங்கிருந்து புள்ளைய உதறி தள்ளுற புத்தி வந்துச்சு? தோ வேலு, இவனை விடவா குமரன் குறைஞ்சு போயிட்டான்? தங்கம்டா என் பேரன். காதலு கல்யாணம்னு வந்தா இப்படிதான் பேசி வைப்பியோ? ஏன், உன் பொண்டாட்டியே உன்னை கல்யாணம் பண்ணும் முன்ன வேத்து சாதிக்கார பயல விரும்பினவதான என்று சமயம் பார்த்து அப்பத்தா கொளுத்த வெடி தரமாய் வெடிக்க காத்திருந்தது. அது சுள்ளென்று ஏறவும், உண்டாருங்க என்று முந்தானையை உதறிவிட்டு வந்த மோகனாவை பார்த்து, எடு விளக்க மாத்த, யாரடி இந்தாங்கிற? முடிஞ்சு வச்ச பிச்சோடாவா ஆஞ்சு விடுவேன் பாத்துக்க, முந்தானையவா உதறுற என்றபடி அவர் எழுந்து நின்ற வேகம் மகன்களை புரட்டியது. அம்மா, என்ன பொண்டாட்டிய சொன்னதும் குரல் ஒசருது என்றவர் நீண்ட மூச்சுக்களை எடுத்தார். வேத்து சாதிகார புள்ளதான் என்னங்கிற இப்போ? எண்ணி இனி 10 வருஷம்தான், ஒத்த சாதியும் இருக்காதியா. அப்பனாத்தா பார்த்து கட்டுறத காட்டி புள்ளைங்க பாத்துக்கிட்டா என்னங்கிற? காலம் மாறுதுயா. இன்னும் முட்டி எத்தனி நாளைக்குதான் சாதி சாதி பெருமையெல்லாம் பேசுவ சொல்லு என்றார் கணீரென. ராஜமாணிக்கம் அவர் அம்மாவையே வைத்த கண்ணெடுக்காது பார்த்தார். இந்த தெளிவு எதனால் எப்படி அவருக்கு வந்ததென்று தெரியவில்லை. ஆனால் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தமாய் இருந்தது. ஆண்டியப்பனுக்கு வாய் திறக்கும் வழி தெரியவில்லை. அவரின் அம்மாவைப் போல் அவரால் எளிதில் மாற முடியவில்லை என்பதில்லை, மாற விருப்பமில்லை. அதை அப்பத்தாவும் உணர்ந்து கொண்டார். இருந்தும் குமரனுக்காய் பேசுவது அவர் கடமை அன்றோ? ஆண்டியப்பனிடம், நீ செய்யறது பெரிய தப்புயா. கண்ணா வளர்ந்தவன இப்படியா புடுங்கி போடுவ? குமரன் கூட பேசு மொத. ஆமா என்றவர் மோகனாவின் புறம் திரும்பினார். இந்த அரடி மோகனாங்கி, இன்னும் 2 நாள்ல குமரனுக்கு வரவேற்பு வச்சிருக்காக. வர முடியலனாலும் பொத்தனாப்பு வீட்டோட அடங்கி இருக்கணும். மீறி திமிரிக்கிட்டு வந்தன்னுட்டு வையி, என் மவனுக்கு பொண்டாட்டி இல்லாட்டி பரவாயில்லன்னுட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி புடுவேன் என்று ஒரு ஆட்டம் ஆடிதான் சென்றார் அப்பத்தா. அவர் பேச்சிலேயே மோகனாவின் சர்வாங்கமும் ஆடிதான் போயிருந்தது. ஜீன்ஸ் பட சுந்தராம்பல் கணக்காக ஊருக்குள் சுற்றுபவரை கண்டாலே அலறுபவர்கள் பலர். இதில் அப்பத்தா மருமகளுக்கு காது கேட்காது என்று கத்தி கத்தி பேசியது வேறு, மைக் செட் வைத்தது போல் ஒலித்திருந்தது. ராஜமாணிக்கத்திற்கு அவர் தாயார் பேசுவார் என்று தெரியும். ஆனால் இந்த வயதிலும்
தன் வெங்கல தொண்டையை இப்படி திறப்பார் என்பதை அவர் துளி கூட, துளி என்ன, துளி இம்புட்டு காண்டு கூட எண்ணாதவர் பிரமித்துதான் அமர்ந்திருந்தார். இவ வாய்க்கு நானே இப்படி பேசலன்னுட்டு வையு, என்னோட சேர்த்தி உன்னையும் தின்னு முழுங்கி இருப்பா ஆங்காரி. செத்த நாளாவது குமரம் பக்கம் போகாம இருப்பா, கேட்டியா என்றார் மகனின் முகம் கண்டு. புருவஞ்சுருக்கியவராய், அதுதான் ஆண்டியப்பன் அவன வேணாமுன்னுட்டானே என்று கேட்க, சின்னவன் தானடா சொன்னியா, ஆத்தா கறி மலை முழுங்கியாச்சே, என் கணக்கு சரினா இனி காசுக்காக குமரனை உயிரெடுப்பா பாரு என்க. ராஜமாணிக்கம் அதை யோசித்திருக்கவில்லை. இவர்களை நினைத்த மாணிக்கத்திற்கு முன்னந்தலையெல்லாம் வலியெடுக்க ஆரம்பித்து விட்டது. நல்ல குடும்பம், நல்ல அம்மாக்காரி என்று நினைத்தவரால் குமரனை எண்ணி மனது கனத்தது. கஜேந்திரனின் வீடே பரபரத்து காணப்பட்டது. அவர் மகளின் திருமணம் முடிந்து 4 நாட்கள் ஆயிருக்க இன்று திருமண வரவேற்பு நடக்க உள்ளது. இத்தனை வருடம் அவர் சேர்த்து வைத்த கௌரவம், மரியாதை, நற்பெயர் என்று எல்லாவற்றையும் காணவும், தன் நிலையை காண்பிக்கவும் நயனி சொல்லியதையும் மீறி சற்று ஆடம்பரமாக ஏற்பாடு செய்திருந்தார் மனிதர். அவள் மொத்தமாய் அழைக்க சொன்னதோ 100 பேருக்குள்தான். இவரோ அறிந்தவர் தெரிந்தவர் என்று பலரை அழைத்திருக்க, ஒரு பஞ்சாயத்திற்கு தயாராய் நின்றது கஜேந்திரனின் இல்லம். புது மாப்பிள்ளைக்கு பப்பப்பரே, நல்ல யோகமடா பப்பப்பரே. குமரனின் புது வீட்டில் பாண்டியும் கார்த்தியும் இல்லாத ரவுசை கூட்டி பாடிக்கொண்டே குமரனை தயார் செய்து கொண்டிருந்தனர். ஒரு வேஷ்டி சட்டையில போய் நிக்கலாம், இல்லையா ஒரு பேண்ட் சட்டை போடலாம், என்ன கருமத்துக்கு தான் இந்த கோட்டெல்லாம் தச்சிருக்கீங்களோ என்று கடித்தபடி குமரன் முகத்தை உம்மென்று வைக்க, வாழ்க்கையில ஒரு முறை தானடா கட்டெரும்பு வழுக்கி விழ முடியும், இப்பவே நல்லா ரகரகமா விதவிதமா இந்த உடுப்பெல்லாம் போட்டாதான் ஆச்சு, திரும்ப போடவும் முடியாது, இளமையும் திரும்பாது என்றான் பாண்டி. ஓ, நீ ஒருத்திக்கு ஒருத்திக்காரனா என்று கார்த்தி வினவ, பின்ன உன்ன மாதிரி ஊர் மேயவா முடியும் என்றான் பாண்டி. சரியாய் அதை கேட்டபடி வந்தாள் பவதாரணி. மாமா என்றவள் கோவில் பிரசாதத்தை நீட்டினாள். அம்மா பிள்ளையார் கோவில்ல அபிஷேகத்துக்கு கொடுத்திருக்கு, பிரசாதம் கொடுத்தாங்க, இத சாப்பிட்ட பின்ன வருவீங்களாம், சாமி கும்பிட்டு கிளம்ப நேரம் சரியா இருக்கும்னு சொல்ல சொன்னாங்க என்றவள் பாண்டியிடம், அண்ணே உங்க எல்லாருக்கும் கீழே சாப்பாடு ரெடி, மாமாவோடவே சாப்பிடுவாங்க என்றவள் கார்த்தியை வெட்டி கொண்டு செல்ல, அவன் பார்வை மொத்தமும் அவளிடம்தான். என்னடா பார்வை என்று குமரன் கேட்க, கார்த்தியின் முகத்தில் தீவிரம். உன் மச்சினிச்சி என்ன ரூட்டு விடுறா குமரா, சரியில்லை கண்டிச்சு வை என்றான் ஒரு மாதிரியான குரலில். குமரன் அவனை புரியாது பார்க்க, அந்த பொண்ணு என்ன ரொம்ப நாளா பாக்குது, எனக்கு தான் அது தெரியல, ஆனா இப்போ உன் கல்யாணத்தப்போ ரொம்ப அதிகமாவே தோணுது, சொல்லி வை, படிக்கிற வயசு என்றவன் குமரன் தோளை தட்டியபடி வெளியேறினான். கீழே அப்பத்தாவின் தேர்வான வெங்காய சருகு வண்ண காஞ்சிப்பட்டில் மஞ்சு மகளுக்காய் சேர்த்து வைத்த நகைகளை அடுக்கி மிதமான பொன்னலங்காரத்தில் தயாராயிருந்தாள் நயன மனோகரி. 4 நாட்களில் அவள் முகத்தில் இருக்கும் அந்த துருதுருப்பு சற்றே குறைந்து ஒரு குடும்ப பொறுப்பு வந்தமர்ந்ததை போன்று தோன்றியது சாந்திக்கு. நேற்றிரவே தஞ்சையிலிருந்து குமரன் பக்கத்து உறவினர்கள் வந்துவிட்டனர். வரவேற்புதானே என்று யாரும் வராமல் இல்லை. ராஜமாணிக்கத்தின் மகன் என்பதை உணர்ந்து அழைத்தவரை அனைவரும் வந்திருந்தனர். வழக்கம் போல் அப்பத்தாவும் நயனி வழியில் ஒரு பெரியவரும் பூஜை செய்து மணமக்களுக்கு திருநீறு பூசிவிடவும் நிகழ்விற்கு கிளம்பினார்கள். தோராயமாக 500 பேரை உள்ளடக்கக்கூடிய ஹோட்டலின் வரவேற்பு ஹால். நேர்த்தியாய் வாயில் துவங்கி மேடை வரை மலர் அலங்காரம் கவின்கலையாய் அமைந்திருந்தனர். மிதமான வீணை இசையும் மூக்கை உறுத்தாத வாசனை திரவிய மனமும் இதத்தை கொடுக்க மணமக்களை மலர்கள் சூழ்ந்த மேடை வாரிக்கொண்டது. ராஜமாணிக்கம் கஜேந்திரன் முன்னின்று வந்தவர்களை வரவேற்க, கார்த்தியும் பாண்டியும் குமரன் பக்க ஆட்களை வரவேற்று சாப்பிட அழைத்து சென்றனர். கஜேந்திரன் எதிர்பார்த்த அளவிற்கு ஆட்கள் வந்திருந்தாலும் யாரும் வாழ்த்த வந்ததை போன்றதல்லாது போட்டோவிற்கும் சாப்பிடவும் தான் மும்முரம் காட்டினர். ஒரு குறிப்பிட்ட தொகை மொய் பணமாக உபயோகமில்லாத பொருட்கள் பரிசாக சேர்ந்திருந்தது. ஹேமாவும் சைலேந்திரனும் வந்திருந்தனர். சத்தியமின் முதன்மை அலுவலர்களும் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். டேய் குமரா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று வாய் நிறைய சிரிப்போடு மனம் நிறைய வாழ்த்தினார் ஹேமா. உடன் சத்தியம் சார்பில் ஒரு பரிசை அனைவரும் சேர்ந்து வழங்கினர். சத்தியமில் வேலையிலிருந்த பலரின் தலை தென்பட்டது. ஆனால் மொய் வரத்து இங்கு குறைவுதான். இருந்தும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பரிசை கொடுத்தான் கார்த்தி.
என்னோட கல்யாண பரிசு உங்க 2 பேருக்கும் என்றபடி இருவரிடமும் ஒரு ரிமோட்டை நீட்டினான். அதை இருவரும் சேர்ந்து அழுத்த எதிரே இருந்த டிவியில் காணொளி காட்சி ஒளிபரப்பானது. மீனாட்சி திருக்கல்யாணம் அப்போ உங்க கல்யாணம் நடந்ததா தம்பி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம்பா. 2 பேரும் எப்பவும் ஆரோக்கியமா, மனநிறைவா, முகசிரிப்போட பல்லாண்டு நல்லா வாழணும். என்ன சண்டை வந்தாலும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால இன்னொருத்தர் தாழ்ந்து போயிட மாட்டாங்க. மாறா உங்க வாழ்க்கைக்கான அழகான அஸ்திவாரத்தை இன்னும் ஆழமாக்கிப்பீங்க. 2 பேரும் சேர்ந்து முன்னேறுங்க. சேர்ந்து சம்பாதிங்க. அன்பு உங்க நடுவுல அபரிமிதமா இருக்கலாம். பணத்தை எப்பவும் நடுவுல கொண்டு வராதீங்க. வெளிப்படையா மனசு விட்டு பேசினாலே பல பிரச்சனை நம்ம கிட்ட வராது. 2 பேரும் ஒளிவு மறைவில்லாம எல்லா செய்தியையும், விஷயத்தையும் பகிர்ந்துக்கோங்க. அது நாளைக்கு வர உங்க பிள்ளைங்களும் பின்பற்றுவாங்க. வாழ்க வளமுடன். எல்லா நலமும் வளமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வயது மூத்தோர் நிறைய பேர் தெரிந்தனர். அதில் இரண்டொருவர் குமரன் நயனியை வாழ்த்தி பேசியதுதான் அது. இன்று ஒரு நாள் முழுமைக்கான ஒரு முதியோர் இல்ல உணவு தேவையை குமரன் நயனியின் பெயரில் பணமாய் செலுத்தி அவர்களை வாழ்த்த கொடுத்திருந்தான் அவன் உயிர் நண்பன். கார்த்தியை இடித்து அணைத்தபடி, கூடவே தானடா இருந்த, சொல்லியிருந்த நானும் பண்ணிருப்பனே என்று பாண்டிதான் அங்கலாய்த்துக் கொண்டான். உண்மையில் குமரனின் கண்கள் கலங்கிவிட்டது. இந்த காணொளியில் இருந்தவர்கள் பெரும்பாலும் 60 கடந்தவர்கள். பிள்ளைகள் பார்த்து கொள்ள சங்கடப்பட்டு நிர்கதியாய் தவிக்க விட்டு சென்ற பெரியவர். அவர்கள் வாழ்த்து அவனை நெகிழ்த்தியது. நயனிக்கு பேச்சு வரவில்லை. அவர்கள் சொல்லிய வார்த்தைகளை ஆழமாய் மனதில் பதிய வைத்தவள் யோசிக்காது கார்த்தியின் காலில் விழுந்து வணங்கினாள். "ஏ நயனி, என்ன பண்ற?" என்றவன் பதறி விலகும் முன் அவன் ஆருயிர் கட்டெறும்பும் அவன் காலில் விழுந்து விட்டான். கார்த்தியோ, "டேய் டேய்" என்றவன் கத்தி நகர்ந்துவிட, "தூக்கி விடுடா வெண்ண" என்று பாண்டி கடியை போட்டான். "எந்திரிமா நயனி, ஏ கட்டெரும்பு எந்திரி" என்று நிமிர்ந்தவர்கள் அன்பு அவர்கள் கண்ணில் தெரிந்தது. சந்தனகுமரன் அவன் கார்த்தியை இறுக அணைத்துக் கொண்டான். "தேங்க்ஸ் மச்சான்" என்ற குமரனின் குரலில் அத்தனை இலக்கம். "மூடு, நல்லா இல்ல இது" என்ற கார்த்தி நயனியிடம், "என் கட்டெரும்ப உன்கிட்ட முழுசா கொடுத்தாச்சு. இருந்தாலும் சொல்றேன், அவன நல்லா பாத்துக்கமா. இனி நீதான் பாத்துக்கணும்" என்றவன் குரலும் பிசறியது. அடுத்தடுத்த வாழ்த்துகளும் கைகுலுக்கலும் தொடர கஜேந்திரன் மாப்பிள்ளை மரியாதை செய்தார். விழா முடியும் நேரம் சாப்பிடும் இடத்திற்கு வரவும் நைனியின் பிபி ஏறியது. அவள் குறிப்பிட்டிருந்த பதார்த்தங்களை தாண்டி 3-4 வகைகள் இருக்கவும் அவள் மூளை இலைக்கணக்கை போட்டது. குறைந்தது சாப்பாட்டு செலவு மட்டும் லட்சத்தை கடந்திருக்கும் என்பது அவள் யூகம். "நான் சொன்னது எதையும் கேட்க கூடாதுன்னே பண்றாராமா இவரு?" மஞ்சுவை கடிந்து கொண்டவள் முகமே மாறிவிட்டது. "நைனா அவர் பெரிய பொண்ணுக்கு பண்றாரு. நீ கேட்டதுக்கெல்லாம் நைனா ஓகே சொன்னாருல்ல. அப்ப நைனா பண்றதையும் நீ கேட்காத" என்றாள் தாரணி. "என்ன கேட்காதன்னு சொல்ற? எத்தனை டீ செலவு பண்ணிருக்காரு? யார் உட்கார்ந்து கடன் கட்டுறது? அடுத்து நீ இருக்க. இப்ப வீட்டு கடனும் ஏறி இருக்கு. ஒரு பேச்சு நான் சொன்னா கேட்க கூடாதா? எதுக்கு இத்தனை?" அவள் லேசாய் குரல் உயர்த்தவும் குமரன் வந்து விட்டான். "மாமா, உங்க கண்ண பாருங்க, ரொம்ப எகுறுறா" என்றபடி குமரன் அமர இடம் விட்டவள் நகர்ந்து கார்த்தியின் பக்கம் போகவும் அதனை குறித்துக் கொண்டன அவள் மாமன் விழிகள். கார்த்தி நாசுக்காய் எழுந்தவன், "தம்பி, பொண்ணு மாப்பிளைக்கு இலைய போடு" என்று சாம்பார் வாளியை எடுக்க தாரணி மோர் வாளியை தூக்கினாள். பாண்டி, "ரைட்டு, சந்திரமுகி பஞ்சமுகியாக போகுது" என்று கிசுகிசுக்க, குமரன், "நயனி, உன் பக்கத்துல தாரணியை உட்கார்ந்து சாப்பிட கூப்பிடு" என்று விட்டான். அதை நயனியும் கவனித்திருக்க முன்னதை விட்டவள் கண்கள் இடுங்கி போனது தங்கையின் நடவடிக்கையில். அத்தியாயம் 17. துடிதுடித்த நயனி. அழுகையை அடக்க முடியாது ஏம்பி தவித்த முகத்தோடு அமர்ந்திருந்தாள் பவதாரணி. அவளால் குமரன் சொன்ன எதையும் ஏற்க முடியவில்லை. "நீங்க பொய் சொல்றீங்க" என்று அவன் பேச பேச ஆத்திரமாய் கத்தியவளை பலம் கொண்ட மட்டும் போட்டு உலுக்கினாள் நயனி. "அவர்தான் சொல்றாருல்ல, கேட்டுட்டு பொய்ன்னு சொன்னா என்னடி அர்த்தம்?" மண்டபத்திலிருந்து வந்தும் புடவையை கூட மாற்றாமல் தங்கையின் மாற்றத்திற்காய் பரிதவித்து இருந்தாள் அக்காக்காரி. "இல்ல மனோ, எனக்கு அவரை பிடிச்சிருக்கே" என்று அலைப்புறுத்து தவித்த கண்களோடு அக்காவிடம் இறைஞ்சினாள். "தாரணி, பைத்திய மாதிரி பேசாதடி. குமரன் தான் சொல்றாருல்ல, நீ கார்த்தி அண்ணனை நினைக்கிறதே தப்பு. எப்ப இருந்து இப்படி ஆன?" நயனி பொறுமை இழந்து கத்தினாள். அவரை பிடிச்சு அவள் வார்த்தையை முடிக்கும் முன்னர், "கார்த்திக்கு 2 வயசுல பையன் இருக்கான் தாரணி.
என்று மேலும் இடியை அவள் தலையில் இறக்கியிருந்தான் குமரன். நிலை குற்றிவிட்டது அவள் பார்வை. நெஞ்சம் அதீதமாய் அடித்துக்கொள்ள மூச்சு வாங்க தரையில் விழுந்தமர்ந்தாள். அந்த செய்தி நயனிக்கும் புதியது. அவள் அதிர்வாய் குமரனை பார்க்க அவன் கண்மூடி திறந்தான் ஆம் என்று. ஆயாசமாய் உணர்ந்தாள் நயனி. ஒருத்தரை பற்றி தெரிந்து கொள்ளாது இந்த பெண் என்ன செய்து வைத்திருக்கிறாள் என்று ஒருபுறம் தாரணியின் மீதுதான் கோபம் வந்து தொலைத்தது. பாவா எந்திரிடி, அண்ணனை நினைக்கிறத மற. உன்னோட வாழ்க்கைய பாரு, படிப்ப பாரு, இன்னும் எத்தனையோ பாக்க இருக்கு. முகத்தை கழுவிட்டு தூங்கு போ என்று தாரணியோடு கீழ் வீட்டிற்கு சென்றாள். அங்கு வெளியூர் சொந்தங்கள் இருக்கவும் தாரணியை அறையில் படுக்க வைத்த கையோடு மாடி ஏறிவிட்டாள் நயனி. வாயை கொடுத்து வம்பை வாங்க அவள் உடல் தயாரா இல்லை. குமரன் உடைமாற்றி நயனிக்கு சூடாய் பாலை காய்ச்சி வைத்திருந்தான். மெத்தையை தட்டி போட்டிருந்தவன் அவனின் வழக்கமான தியானத்தில் அமர்ந்திருந்தான். சில நாட்கள் அதை விட்டவன் விளைவு அவன் நிம்மதியையும் பொறுமையையும் பெரிதாய் வாங்கியிருந்தது. இப்போது அவனுக்கு நிச்சயம் தேவைப்படும் ஒரு அருமருந்தாய் இருந்தது அவன் தியானம் தந்த நிதானம். என்னங்க என்று வந்தவள் அவன் கண்மூடி அமர்ந்திருக்கவும் சத்தம் காட்டாது வேலைகளை முடித்து விளக்கை அமர்த்தி கதவுகளை அடைத்து வரவும் அவன் கண் திறக்கவும் சரியாயிருந்தது. மெத்தையில் அவன் அருகில் வந்தமர்ந்தவள், இனி தாரணிய வேற கவனமா பாத்துக்கணும் குமரா. நைனா வேற கடனை வாங்கி இழுத்து விட்டுருக்கு. எனக்கு தலையெல்லாம் இப்பவே சுத்துது என்றபடி அவன் தோள் சாய அவன் தள்ளி அமர்ந்தான். சுர்ரென்று ஏறிவிட்டது அவளுக்கு. இறுக கண்களை மூடியபடி, ஐயோ இருக்கிறது போராதுன்னு நீங்களும் வேற என்று அவன் தோளில் ஒரு அடியை போட்டவள் கத்திவிட்டு உடைமாற்ற சென்றிருந்தாள். இன்னும் கொஞ்சம் பொறுமையா வளர்த்துக்கணும் குமரா நீயே என்ற பெருமூச்சு மட்டும் விட முடிந்தது அவனால். கார்த்திக்கு காலை வருமாறு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியவன் நயனி வரவும் அணைத்திருந்தான் விளக்கை. திருமணம் முடிந்து 1 வாரமாகியிருக்க பழனிக்கு சென்று முருகனை வழிபட சொல்லியிருந்தார் அப்பத்தா. சாந்தியும், கல்யாணம் முடிஞ்சோடனே மலைக்கோயில் போகணும் குமரா. நயனிக்கு தோதான்னு பார்த்து போயிட்டு வாங்க. அடுத்த வாரம் போல நீ வேலைக்கு போனா போகுது. லீவு இருக்குதுன்னு என்றிருக்க, இருக்கு பெரியம்மா, நான் விரதம் இருக்கேன், மறந்துட்டீங்களா என்றான் நினைவூட்ட. அது தெரிஞ்சதுனால தானே பழனி போக சொன்னேன். இல்லனா அங்கன மருதையிலே இருக்கே என்றவர் குரலை தலைத்து கொண்டு, உங்க அப்பத்தாவுக்கு நீ விரதம்னு தெரியாதுடா. என்னைய போட்டு பிராண்டிட்டு இருக்கு. நயனி கிட்ட பேச சொல்லி. எதுக்குன்னு உனக்கு தெரியும். இப்ப பழனி போக சொல்றதே உங்க அப்பத்தா மனசு குளிர வைக்கதான். அங்கன போய் உன்னோட விரதத்தையும் முடி. கையோட எங்க பேரன் வரத்துக்கும் ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு வா. என்ன நான் சொல்றது என்றார் சிரிப்புடன். அதில் வியந்த குமரன், பெரியம்மா கக போ என்று விட்டு சிரித்தான். கீழே நயனி வீட்டில் விஷயத்தை கூற கஜேந்திரன் அதை ஆமோதித்தவராய், இப்ப நாளைக்கே போயிட்டு வாங்க தம்பி என்றார். குமரனுக்கு இன்னும் 2 நாட்கள் விரத நாட்கள் இருக்க யோசித்தவன், வெள்ளிக்கிழமை போயிட்டு வரோம் என்றான் பொதுவாய். இன்னும் இருவருக்கும் வாய்ப்பேச்சு போக்குவரத்து சுமூகமாயில்லை. கார்த்தியும் வீட்டிற்கு வர செய்தி பரப்பப்பட்டது. மச்சான் துணையோட தான் மலை ஏறணும், என்ன கட்டரும்பு என்று அழுத்தமாய் சொன்னவன் வார்த்தை தாரணியை அடைந்தது. கஜேந்திரன், அதுவும் சரிதான், நீங்களே கூட போயிட்டு வாங்க. வேற யாரும் கூட அனுப்பணுமா மஞ்சு என்று அவர் மனைவியை கேட்க, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அவங்களே போயிட்டு வரட்டும். சும்மா கும்பல் சேர்த்து என்னத்த அவர் அழுத்தபடி, தாரணி வேணா போகட்டும் என்க. இல்ல, எனக்கு வேலை இருக்கு நைனா. உடனே பதில் பறந்து வந்தது. நயனியின் கவன கூர்ப்பு எல்லாம் தங்கையிடம்தான். அவள் மனம் மாறினால் போதும் என்ற அளவிற்கு வந்தவளுக்கு பவதாரணியின் மறுப்பு சமாதானத்தை கொடுத்தது. வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே பழனி வண்டி ஏறிவிட்டனர் குமரன், நயனி மற்றும் கார்த்தி. 2 இருக்கையை அவர்களுக்கு விட்டுவிட்டு கார்த்தி அடுத்ததில் அமர்ந்து உறங்கிவிட்டான். குரட்டை வேறு. 2 மணி நேர பயணம் குமரனுக்கு தூக்கத்தில்தான் கழிந்தது. இதில் சார் புது மாப்பிள்ளை. நயனியின் முறைப்பு இப்போது நியாயமான ஒன்றுதானே. திரு ஆவினன்குடியில் பாலமுருகனை வணங்கியவர்கள் குதிரை வண்டியில் தண்டாயுதபாணியை காண சென்றனர். குமரன் விரதம் இருந்ததே அவன் நயனி கண்ணு விரைந்து குணமாக வேண்டும் என்றுதான். அதை நல்லபடியாய் முருகன் நிறைவேற்றி கொடுத்த கையோடு அவளையும் கொடுத்திருக்க மனது நிறைவாய் ராஜ அலங்கார செந்தூரனை வணங்கி நின்றான். தரிசனம் விரைவில் முடிய தங்க கோபுரத்தை பார்த்துவிட்டு பஞ்சாமிர்தத்தை நக்கிக் கொண்டு படியில் இறங்கினர். இறங்க இறங்க கார்த்தியை போஸ் வேலைக்கு அவசரமாய் அழைத்திருக்க அவன் ஈரோடு விரைந்தான்.
குமரனுக்கு ஏனோ மனது அவன் ஐயாவிடத்தில் நிலைத்திருந்தது. சிறு வயது நினைவுகள் அவனை இம்சிக்க, ஒரு கட்டத்தில் ஐயாவை பார்க்கணும் போல இருக்கு கண்ணு என்றவன் கண்ணோரம் கசிந்தது. மோகனாவை விட ஆண்டியப்பன் மேல் குமரனுக்கு தனி மரியாதை, அலாதி பிரியம். அவரின் சொல் கொடுத்த தாக்கம் இன்னும் அவன் தூக்கத்தை காவு வாங்குகிறது. நயனியால் அவன் நிலையை புரிந்து கொள்ள முடிந்தாலும் எந்த பேச்சையும் அவள் ஆரம்பிக்க விரும்பவில்லை. அதுவும் போக தஞ்சையில் வாசந்தி பேசியதை கேட்டவளால் திருபுவனம் செல்ல இசைய முடியவில்லை. இருந்தும் அவள் குமரனின் கண்ணீர் அவளை இலக வைத்தது. ஆனால் உள்ளுக்குள் இருந்த பயம் அவளை பேசவிடாது ஆட்டி படைத்தது. அவள் அலைப்புறுதலை உணர்ந்தவனாய் நயனியின் கையை பிடித்தபடி, புவனத்துக்கு போகலாமா கண்ணு என்று கேட்டவனுக்கு மறுப்பு சொல்ல முடியாது தலையசைத்தவள் அடுத்த 4 மணி நேரத்தில் தஞ்சாவூரில் இருந்தாள். வீட்டிற்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பியவள் பலியாடாய் குமரனின் பின்னால் சென்றாள், அதீத பயத்தை சுமந்து கொண்டு. திருபுவனம் அதன் புது மருமகளை ஆரவாரமாய் கோடை மழையோடு வரவேற்றிருக்க, அவர்கள் வரவைதான் அங்கு ஆண்டியப்பன் எதிர்பார்க்கவில்லை. விருமாண்டியோடு தங்கவேலின் திருமண விஷயத்தை பேசிக்கொண்டு நின்றிருந்தவர் இம்மியும் பெரிய மகன் வருவான் என்று நினைக்கவில்லை. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுமே. இங்கும் ஆடியது கோபத்தில், குமரன் அவருக்கு செய்த துரோகத்தில். தங்கவேல் வெளியே வந்தவன் குமரனை பார்த்துவிட ஆச்சரிய பார்வை பார்த்தபடி, குமரா வாடா என்றபடி வீட்டு படியிறங்கியிருந்தான். நயனி அவனுடன் இருக்கவும் மரியாதையாய் வாங்க என்றான் சின்ன சிரிப்போடு. அவளுக்குதான் உதறி கொண்டு வந்தது. தனியாய் குமரன் வீட்டிற்கு வந்தது தப்போ என்று 100வது முறையாக அவள் மனதில் ஓடிக்கொண்டிருக்க, வேலு வரவேற்பை ஒப்புக்கு ஏற்று தலையசைத்தாள் புதுப்பெண். உள்ளிருந்த மோகனா பேச்சு சத்தம் கேட்டு எட்டி பார்க்கவும் குமரன் நயனியும் நின்றிருக்க, தங்கவேல் குமரனின் கையை பிடித்து கொண்டு நின்றிருந்தான். உள்ளுக்குள் தகித்தது மோகனாவிற்கு. ஆத்திரம் அத்தனை மூழ நயனியை வெஞ்சினத்துடன் வெறித்தன அவர் கண்கள். காரணமற்ற பற்பல சிந்தனைகள் அவரை சூழ ஆரம்பித்தது. தன்னை மீறிய மகனின் மீதான கோபம், தான் ஆசைப்பட்ட பெண்ணை, அவள் கொண்டு வர இருந்த சொத்தை உதறி தள்ளிவிட்டு யாரோ ஒரு கீழ் சாதிக்காரியை திருமணம் முடித்திருக்கிறான் என்ற அகங்கார ஆக்ரோஷம் அவரை ஆட்டி படைக்க, என்ன செய்கிறோம் என்றில்லாது வெறியேறி நின்றிருந்தார் மோகனா. குமரன் தயங்கிக் கொண்டு ஆண்டியப்பன் அருகில் சென்றான். பேச நினைக்கவில்லை, மாறாக அவர் அருகாமையை விரும்பினான். மருகி நின்றான். தன்னை குமரா என்று அழைக்க மாட்டாரா என்று ஏங்கினான். அங்கு அவன் தகப்பனிடம் மறுமொழிதான் இல்லை. துண்டை தோளில் போட்டுக்கொண்டவர் நகர, அம்மா என்ன பண்ற என்ற தங்கவேலின் கத்தலில் திரும்பி பார்த்தான் குமரன். உள்கூடத்திலிருந்து வேகமாய் வந்த மோகனா நயனி சுதாரிப்பதற்குள் அவள் நின்றிருந்த இடத்திற்கு வந்தவர் என்ன என்று யோசிக்கும் முன்னர் அவள் மேல் சூடாய் காய்ச்சி இருந்த பாலை வீசி இருந்தார். ஆண்டியப்பனே இதை எதிர்பார்க்கவில்லை. ஏய் நயனியே என்று கத்திக்கொண்டு குமரன் ஓடுவதற்குள் புழுவாய் துடித்து விட்டாள் நயனி. அவள் கழுத்து, நெஞ்சு, கைகள் முழுவதும் பால் கொட்டியிருக்க, புடவையோடு சேர்ந்து அவள் தேகம் வெந்து எரிந்தது. ஆத்திரம் அப்போதும் அடங்காத மோகனா பால் பாத்திரத்தை மகன் மீது விட்டடித்திருந்தார். நயனி மீது படாதவாறு நின்றவன் ஆ என்று இரைந்தான். அவன் முதுகில் அடிகனமான பித்தளை பாத்திரம் படவும் ஜிவுஜிவித்து விட்டது வலியும் எரிச்சலும். சுதாரித்து கொஞ்சம் ஈரம் சுரந்திருந்த விருமாண்டி இருவர் மீதும் தோட்டத்தில் போட்டிருந்த ஹோசால் தண்ணீரை பீச்சி இருந்தார். அம்மா, குமரா எரியுது என்று நெளிந்தவளை ஈவு இரக்கமின்றி காலால் எட்டி உதைக்க வந்தார் மோகனா. என் குடிய கெடுக்க வந்த நாயே, நல்லா இருப்பியா நீயே என்று அவர் நயனியிடம் காலை ஓங்கி இருக்க, அதை இறுக பற்றி கொண்டான் அவர் மகன். அதை எதிர்பார்க்காதவர், விடுடா விடுடா, நான் பார்த்தவள கண்ணாலம் பண்ணியிருந்தா எத்தனை நடந்திருக்கோம். அத்தனையிலும் மண்ணலி போட்டுட்டிய பாவி பாவி, என்ன கருமத்தடா கண்ட இவகிட்ட, தோலை காட்டி மயக்கவும் பெரிய ரதியா இவ. ஊருக்கு வெளியே வச்சிருக்க நாய சாஷ்டாங்கமா வீட்டுக்குள்ள முறையா கூட்டி வந்திருக்க. சனியன் சனியன், என்னோட ஆசையெல்லாம் கெடுத்து. அவர் போக்கில் பேசிக்கொண்டே போக உணர்ச்சிகள் துடைத்து இறுகிவிட்டான் குமரன். அவன் பிடி மேலும் வலுக்கவும் நொண்ட ஆரம்பித்த மோகனாவை வந்து பிடித்து கொண்டான் தங்கவேலு. அதற்குள் நயனி வலி தாங்காது எழுந்தவள் விருமாண்டியிடமிருந்த ஓசை வாங்கி திரும்பி நின்று தன் நெஞ்சில் மீது தண்ணீரை விட்டு கொண்டாள். எரிச்சல் தகித்தது அவளுக்கு.
தண்ணீரில் நனைந்த உடலோடு ஒட்டிய புடவை கூச வைத்தது. மோகனாவின் வார்த்தை கொடுத்த குனிவு, எரிச்சல், வலி, அவள் குமரனை பேசியது, அதைவிட அடுத்த ஆண்களின் முன்பு தான் ஈர உடையோடு நிற்பதை நினைத்து அபவாதத்தில் கூனி குறுகி துடித்து விட்டாள் நயனி. எல்லாம் சேர்ந்து அவளை அழுத்த முழங்காலிட்டு அமர்ந்தவள் அடித்தொண்டையிலிருந்து கத்திய ஐயோ! ஆண்டியப்பனின் நெஞ்சு சதை துடித்தது. குமரனுக்கு இயங்கவே முடியாதபடி உள்ளுக்குள் ஒரு பேரிடி. மோகனாவை தள்ளிவிட அவனுக்கு ஒரு நொடி போதாதா? என்ன இருந்தாலும் பெற்றவராய் போய்விட்டார். கட்டிய தாரம் பல நேரம் தன் கண்முன் துடித்தாலும் தனிமையில் ஆற்றுப்படுத்த முனையும் கணவன்களுள் ஒருவனாகி போய்விடுவேனோ என்ற பயம் உழைக்க தலையை உதறிக்கொண்டு அவன் பதியிடம் செல்ல முனைந்தான் சந்தனகுமரன். ஆனால் விருமாண்டியிடம் மாப்பிள வண்டியை அடியா என்றபடி வேட்டியை மடித்து கட்டிய ஆண்டியப்பன், இத மேல போட்டுக்கிட்டு வாசாமி என்று ஒரு பெரிய துண்டை நயனியிடம் நீட்டி நின்றார். குமரனின் கால்கள் அதை பார்த்து தள்ளாடி விட்டது. ஆண்டியப்பன் அருகே நிற்கவும் குமரா என்றால் அழுகை குரலில். இறுகி இருந்தவன் உள்ளத்தில் ஒரு இடறல். கலங்கி இருந்த கண்ணில் கண்ணீர் இறங்கிவிட்டது. தலை குனிந்தபடி வந்தவனிடம் துண்ட பொத்தி கூட்டியா குமரா, ஆஸ்பத்திரி போகலாம் என்றவர் மோகனா கத்தியதையெல்லாம் பொருட்படுத்தாது இறுக்கமாய் நின்றிருந்தார். மோகனாவோ அவ எந்த சாதியோ எவளோ என்று திரும்ப ஆரம்பிக்க அவரை பிடித்திருந்த வேலு மோகனாவை ஒரு உலுக்கு உலுக்கியவனாய் அம்மா என்று இறைந்தான். என்னடா நீ அவளோட என்று வார்த்தை வரம்பை மீறும் முன்பு பொம்பளையா நீ எல்லாம் சீ என்றவன் பேச்சில் ஆடிவிட்டார் அவனை பெற்றவர். விருமாண்டி அவர் காரை எடுத்து வர பக்கத்தில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையம் விரைந்தனர். பெண் செவிலியர்கள் இருந்தாலும் அவள் புடவையை விலக்க மறுத்து தயங்கி தவித்தாள் அவள் உடலை காட்ட. அத்தனை அழுகை. பரிசோதனை செய்வதற்குள் நயனியின் கழுத்தின் மேற்புற தோல் வெந்து சிவந்திருந்ததை காண முடிந்தது குமரனுக்கு. அழுதவாறு குமரா அவன் கையை பிடித்து இறுக்கினாள். அவளை பார்த்தவனால் அந்த எரிச்சலை உணர முடிந்தது. அவளுக்கான மருத்துவத்தின் அப்போதைய அவசரத்தை புரிந்து கொண்டான். என்ன நினைத்தானோ, அழுகைய முழுங்கு நயனி, அவங்கள பார்க்க விடு நீ என்றவன் அவள் மேற்புற கையை இறுக பற்றி கொண்டான். அக்கா நீங்க ட்ரெஸ்ஸ விலக்கி பாருங்க என்றவன் சொல்ல பரிதாபமாய் குமரா என்று அவன் முகத்தை தான் பார்த்தாள். அவன் அசையவில்லை. மசிந்தால் அவளை விட அவன்தான் இனி அழுகக்கூடும் என்று அமைதியாயிருந்தான். அவளை பரிசோதித்த செவிலியருக்கு இருவரின் நிலை புரிந்தது. தம்பி நீங்க வெளியேறுங்க என்க கலவரமாய் உணர்ந்தவன் நயனியை விட்டு விலக அரை வாசலை அவன் அடையும் போதே அவளிடம் ஒரு பெரும் வீறிடல்.